60 வயசுக்கு மேல நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம வாழ்க்கையே அர்ப்பணிச்சதுக்கு அப்புறம் அவங்க நம்மள மதிக்காம நடந்துக்கும்போது மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் வந்து உட்காரும். அந்த வலிய எப்படி கையாள்றது, நாம இழந்த மரியாதைய எப்படி திரும்பவும் ரொம்பவே கண்ணியமா சம்பாதிக்கிறது, இத பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். சரி, இங்கதான் நம்மளோட உண்மையான பயணம் ஆரம்பிக்குது. இன்னைக்கு நாம பேசப் போற இந்த முழு விஷயமே ஒரே ஒரு சக்தி வாய்ந்த மாற்றத்தை பத்தி தான். அதாவது, மரியாதைய கோபமா கேட்டு வாங்குறத விட்டுட்டு, நம்மளோட நடத்தை மூலமா, நம்மளோட கம்பீரம் மூலமா அந்த மரியாதைய அவங்க மனசுல இயல்பா எப்படி உருவாக்குறதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல நீங்க உணர்ற அந்த வலிய நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்ம பிள்ளைங்களுக்காக நம்மளோட காலத்தை எல்லாம் உழைச்சு அவங்களுக்காகவே வாழ்ந்திருப்போம். ஆனா அவங்க வளர்ந்த பெருவங்களான பிறகு நம்மள ஒரு சுமையா நினைக்க ஆரம்பிக்கும் போது வர்ற அந்த மனவலி இருக்கு பாருங்க, அது உண்மையிலே தாங்க முடியாத ஒண்ணுதான். உங்களுக்காக தானே நான் இவ்வளவு செஞ்சேன், இப்போ எனக்கு இந்த நிலைமையா அப்படின்னு ஒரு கேள்வி மனசுக்குள்ள நிச்சயம் எழும், இல்லையா? நாம சொல்றத காதுல கூட வாங்காம போறதும், சில சமயம் நம்ம முன்னாடியே நம்மள வச்சு ஜோக் அடிக்கிறதும் நம்மள ரொம்பவே காயப்படுத்தும். இந்த மாதிரி எண்ணங்கள் வர்றது ரொம்ப ரொம்ப இயல்புதான். இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்குள்ள ஒரு எரிமலை மாதிரி கோபம் வெடிக்கும். நாம செஞ்ச தியாகங்களை எல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு அவங்க முன்னாடி ஒப்பிப்போம். ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. நாம ஜெயிக்கிறோம்னு நினைச்சு செய்யற இந்த ஒரு விஷயம் கடைசில எப்படி நம்மளையே தோற்கடிக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். நாம கோவப்பட்டு பழைய கதையெல்லாம் பேசும்போது என்ன நடக்குது தெரியுமா? அது நம்மளோட பலவீனத்தை தான் அவங்களுக்கு அப்பட்டமா காட்டுது. ஒரு வகையில உங்கள ஈஸியா டென்ஷன் ஆக்கிடலாங்கிற ஒரு கண்ட்ரோல அவங்க கையில நீங்களே கொடுக்கறீங்க. ஆனா இதுக்கு பதிலா நீங்க ரொம்ப நிதானமா இருந்தா என்ன ஆகும்? அந்த எமோஷனல் கண்ட்ரோல நீங்க உங்க கைக்கு எடுக்கறீங்க. அந்த அமைதி தான் உண்மையான மரியாதைய உருவாக்குறதுக்கான முதல் படி. சரி, அப்போ இதுக்கு தீர்வு என்ன? ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, தீர்வு அவங்க கிட்ட இல்ல, முழுமையா நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்மளோட மனநிலையிலயும் செயல்பாடுகள்லயும் சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரது மூலமா அந்த மரியாதையை நாம இயல்பாவே ஈர்க்க முடியும். அதுக்கான 3 முக்கியமான வழிகளை இப்ப பார்க்கலாம். இந்த 3 தான் ஃபவுண்டேஷன். முதல்ல அவங்க நம்மள பாராட்டணும், மதிக்கணும்னு எதிர்பார்க்கறத நிறுத்தணும். 2வது, அவங்க கூட வாக்குவாதம் பண்றதை விட்டுட்டு ஒரு வழிகாட்டி மாதிரி நிதானமா இருக்கணும். 3வது, நம்ம சந்தோஷத்துக்கு அவங்க தான் காரணம்னு அவங்கள சார்ந்து இருக்கிறத நிறுத்தணும். வாங்க, இது ஒவ்வொன்றையும் இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல் படி, அவங்களோட அங்கீகாரத்துக்காக அலையாதீங்க. செல்லமான ஒரு அம்மா இருந்தாங்க. குடும்பத்துல சண்டை சச்சரவே வரக்கூடாதுன்னு பிள்ளைங்க செய்யற எல்லா தப்பையும் பொறுத்துக்கிட்டே போனாங்க. ஆனா கடைசியில என்னாச்சு தெரியுமா? அந்த குடும்பத்துல அவங்க குரலுக்கே இடம் இல்லாம போயிடுச்சு. நம்ம ஒன்னு புரிஞ்சுக்கணும், சுய தியாகம் வேற, சுய மரியாதை வேற. நீங்க எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுக்கும்போது உங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற தப்பான பாடத்தை அவங்களுக்கு நீங்களே கத்துக் கொடுக்குறீங்க. 2வது படி, வாதிடாதீங்க, ஒரு முன் மாதிரியா இருங்க. பிராங்க்னு ஒரு ரிட்டையர்ட் டீச்சர் முதல்ல தன் பிள்ளைங்க கிட்ட பயங்கரமா சண்டை போடுவாராம். ஆனா நிலைமை இன்னும் மோசமாதான் ஆச்சு. எப்போ அவங்க கூட விவாதம் பண்றத நிறுத்தி ஒரு தலைவனுக்கே உரிய கம்பீரமான அமைதிய கடைபிடிக்க ஆரம்பிச்சாரோ, அப்போ ஒரு ஆச்சரியம் நடந்துச்சு. அந்த பிள்ளைங்களே அவரை தேடி வந்து பேச ஆரம்பிச்சாங்க. உங்க மௌனமும் நிதானமும் தான் உங்களுக்கான மரியாதைய திரும்ப கொண்டு வரும். 3வது ரொம்ப முக்கியமான மனநிலை மாற்றம் இது. உணர்ச்சி ரீதியா அவங்கள சார்ந்து இருக்கிறத நிறுத்துங்க. ஹெலன் ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க எப்பவும் பிள்ளைங்க எப்போ ஃபோன் பண்ணுவாங்கன்னு பரிதவிப்போட காத்துக்கிட்டே இருப்பாங்களாம். இது ஆரம்பத்துல அந்தா தெரிஞ்சாலும் போக போக பிள்ளைங்களுக்கு அது ஒரு கடமை, ஒரு சுமையா மாறிடுச்சு. எப்ப ஹெலன் தனக்கான ஒரு தனி உலகத்தை உருவாக்கி அவங்க மேல இருந்த எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டாங்களோ, அப்போ அந்த பிள்ளைங்க அம்மாவை தேடி வர ஆரம்பிச்சாங்க. உங்களை ஒரு பாதிக்கப்பட்டவரா காட்டிக்காம ஒரு தன்னிறைவு பெற்ற மனுஷியா காட்டும்போதுதான் உங்க மதிப்பு அவங்க கண்ணுக்கு தெரியும். ஓகே, மனசளவுல நாம மாறிட்டோம். அதை எப்படி செயல்பாட்டுல காட்டுறது? அதுக்கு 2 முக்கியமான தூண்கள் இருக்கு. ஒன்னு, நமக்கான தெளிவான எல்லைகளை வகுக்கிறது. இன்னொன்னு, யாருக்காகவும் நம்மளோட நிதி சுதந்திரத்தை விட்டு கொடுக்காம இருக்கிறது. உங்க பிள்ளைங்க உங்கள மதிக்காம நடக்கறாங்கன்னா அதுக்கு நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல இடம் கொடுக்கறீங்கன்னு தான் அர்த்தம். ராபர்ட்னு ஒரு பிசினஸ்மேன் என்ன பண்ணாரு தெரியுமா? சத்தமே போடல. ஆனா ரொம்ப உறுதியா சொன்னாரு, நான் பேசி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா கேளு. உனக்கு என் கருத்து பிடிக்காம இருக்கலாம், ஆனா என்கிட்ட பேசும்போது ஒரு மரியாதையோட தான் பேசணும். இந்த ஒரு தெளிவான எல்லை போதும், அவங்க தானாவே உங்கள மதிக்க கத்துக்குவாங்க. அடுத்தது கொஞ்சம் கசப்பான உண்மைதான், ஆனா ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஃபைனான்ஷியல் மசில், அதாவது உங்க பொருளாதார பலம். உணர்ச்சி வசப்பட்டு யோசிக்காம நடைமுறையா யோசிச்சா கடைசி வரைக்கும் நமக்கு துணையா இருக்கிறது நம்ம சம்பாதிச்ச அந்த பணம் மட்டும்தான். அந்த சக்திய எக்காரணம் கொண்டும் நீங்க யாருக்காகவும் முழுசா விட்டு கொடுக்க கூடாது.
இது ஒரு விவசாயி மாதிரி யோசிச்சு பாருங்களேன். பயிர் நல்லா வளரணும்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் தண்ணி பாய்ச்சணும். மொத்த தண்ணியையும் ஒரேடியா ஊத்திட்டா என்ன ஆகும்? பயிர் அழுகி போயிடும். அதே மாதிரிதான் உங்க பிஎஃப், கிராஜுவிட்டி மாதிரி மொத்த சேமிப்பையும் ஒரேடியா பிள்ளைங்களோட பிசினஸ்க்கோ வீட்டுக்கோ கொடுத்துட்டீங்கன்னா அந்த உறவும் பாதிக்கப்படலாம், உங்ககிட்டயும் எதிர்காலத்துக்கு ஒன்னும் இல்லாம போயிடும். உங்க கையில 4 காசு இருந்தா மத்தவங்களோட எரிச்சல் கூட ஒரு மரியாதையான அக்கறையா மாறும். இதுதான் உலகத்தோட யதார்த்தம். இப்ப நாம பார்க்க போறதுதான் கடைசி ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இழந்த மரியாதைய திரும்ப பெறவும் ஒரு நிறைவான வாழ்க்கைய வாழவும் இதான் சிறந்த வழி. நம்ம பிள்ளைங்களையே உலகமா நினைச்சு வாழறத நிறுத்திட்டு நமக்கான ஒரு தனி உலகத்தை, ஒரு புது அத்தியாயத்தை நாம உருவாக்கணும். ஆண்டாள்னு ஒரு அம்மா கணவரை இழந்த பிறகு அவங்க உலகமே பிள்ளைங்க தான் இருந்தாங்க. ஆனா அதுவே பிள்ளைங்களுக்கு எரிச்சலா மாறுச்சு. எப்போ அந்த அம்மா ஒரு புக் கிளப்ல சேர்ந்து சமூக சேவையில ஈடுபட்டு தனக்கான ஒரு வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்களோ அப்போ அந்த பிள்ளைங்க ஆச்சரியப்பட்டு முன்னவிட அதிகமா அன்பு காட்ட ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, தையல், தோட்டக்கலைன்னு ஏதாவது ஒண்ணுல திரும்ப இறங்குங்க. புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கோங்க. உங்களுக்கான ஒரு உலகத்தை நீங்க தான் உருவாக்கணும். சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்காம ஒரு துடிப்பான, ஆர்வமுள்ள வாழ்க்கையை நீங்க வாழ்றத உங்க பார்க்கும்போது உங்க பிள்ளைங்களே உங்களை பார்த்து பெருமைப்படுவாங்க. நீங்க கேட்க நினைக்காத அந்த மரியாதை தானாவே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். கடைசியா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிய வச்சுக்கோங்க. மரியாதைங்கிறத நாம யார்கிட்டயும் பிச்செடுக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. அது மத்தவங்க மனசுல தானா உருவாக வேண்டிய ஒரு உணர்வு. நீங்க உங்களுக்காக நிக்கிறப்போ, உங்க வாழ்க்கைய ரசிச்சு வாழறப்போ அது தானா உங்களை தேடி வரும். உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த முழு அலசல்ல நம்ம பார்த்த விஷயங்கள்ல உங்க கண்ணியத்தை மீட்டெடுக்க எந்த ஒரு படியை நீங்க இன்னிக்கே உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்க நடத்தையே அவங்களுக்கு ஒரு பெரிய பாடமா அமையட்டும். ரொம்ப நிதானமா, கண்ணியத்தோட செயல்படுங்க.